சூப்பர் ஹீரோ ஜெயான் சார் அவர்களே, என்னுடைய தயாரிப்பாளர் அண்ணன் தான சார் அவர்களே, கிளம்பியிருக்கும் பிசி குணநாதன் சார் அவர்களே, பெப்சியுடைய பல ஆண்டு கனவுகளை நிறைவேற்றிய ஒரு சூப்பர் ஹீரோ எங்கள் வீட்டிற்கும் சன்னிவாசராஜா அவர்களே, ஸ்ரேயா அவர்களே, ராமச்சந்திரா அவர்களே, வினோத் சார் அவர்களே, நான் வளர்ந்த பூமியிலிருந்து வந்திருக்கும் என் வன்னியலம்பட்டி மக்களே, வன்னியலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி அவர்களே, திரு சுப்ராஜ் அவர்களே, ஊர் பொதுமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் நன்றி என்னோட தயாரிப்பாளர் தானு சாருக்கு. அதற்கு முதல் நன்றி என்னை விக்ரம் சார்கிட்ட கூட்டி கொண்டு போய் அறிமுகப்படுத்தின கிரீஷ் சாருக்கு. ஏன்னா கிரீஷ் சார் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு டைம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விக்ரம் சார் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் அவரை மீட் பண்ண போகும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி படம் பண்ணணும் சார் அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா உங்கள் ஆசையை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ ஒரு பீரியட் ஃபிலிம் மைண்டில் வச்சு அவர் சொன்னார். ஸோ அந்த மீட்டிங் வந்து முதல்ல அது பீரியட் ஃபிலிம் பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்துக்கு முதல்ல அடித்தளம் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரீசர். ஸோ இந்த வெற்றினுடைய முதல் படி அங்கே தூங்குது. அதுக்கு பிறகு விக்ரம் சார் என்னை வந்து பார்த்து என்கிட்ட பேசின பிறகு நம்ம படம் பண்ணுறோன்னு முடிவு பண்ணோன்னே என்னை கொண்டு போய் தானு சார் அறிமுகப்படுத்தினோடனே அவர் அப்படியே, அதாவது நார்மலாக கொஞ்சம் யோசிப்பாங்க, இதுக்கு முன்னாடி என்ன கமர்ஷியல் படம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க. எந்த கால்குலேஷன்ஸ் இல்லாமல் அப்படியே அக்செப்ட் பண்ண அவருக்கு நன்றி. இதை தாண்டி எல்லாத்துக்குமான நன்றி என்னுடைய சூப்பர் ஹீரோ விக்ரம் அவர்களுக்கு. என்ன காரணம்னா அவருடைய அதாவது டெடிக்கேஷன். இப்போ எல்லாம் சொன்னாங்க, நான் வந்து நிறைய சொல்லணும். அவரோட டெடிக்கேஷன் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினச்சா நான் அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்னாடி எனக்கு பொறுத்த வரைக்கும் சீனியர் அவங்க அப்பா தான். அவர் தான் திருட்டு பயலில் நடித்தார். அப்போ ஒரு நாள் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தாய்மாமன் கேரக்டர் வந்து நல்ல மீஸ் அப்படி வச்சுருந்தார் அந்த முன்னாடி சீன்ஸ்லலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் சார் இந்த எதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வரணும், இந்த மீஸை எடுக்கணுமே. அப்போ என் அசிஸ்டன்ஸ் கூட நான் என்ன சொன்னால, சார் அவர் ரொம்ப நாள் ரொம்ப விரும்பி வளர்த்துருக்காரு சார், அதை போய் இப்படி வெட்ட சொல்கிறீங்களே என்ன. ரொம்ப தயங்கி அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த கொஞ்சம் வெட்டணுமே என்ன. நம்ப மாட்டேங்க, அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக, அதாவது எனக்கே அதை பார்த்தோன்னா கண்ணீர் வந்துருச்சு. அப்படி ஒரு அவ்வளோ அழகாக இருந்த மீசையை நறுக்கி தள்ளிட்டு வந்து நின்னார். ஸோ அந்த டெடிக்கேஷன் வந்து அங்கேருந்து வந்த ரத்தம். ஸோ உண்மையிலேயே இந்த மேடையில் அப்பாவினுடைய அந்த டெடிக்கேஷன் பிள்ளைக்கு வந்திருக்கு நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இந்த படத்தினுடைய அவர் சொன்னார் எல்லாமே சுசி அப்படின்னாரு. நான் நிஜமாக சொல்கிறேன், இதில் எல்லா துறையிலையும் அவருடைய பங்கு ரொம்ப அபரிதமானது. அவர் சொன்னாங்க இல்லையா, பார்க்சரட்டில் போய் மீட் பண்ணுறது, அங்கே மீட் பண்ணுறது, இங்கே பண்ணுறது, ஒரு கதையை சொன்னது, கதையிலேருந்து வேற ஒரு உருவம், அங்கே ஒரு ஷேப்பு, வேற ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இந்த இன்வால்மெண்ட் வந்து அவர் உடம்பை குறைக்கிறாரு. அதெல்லாம் வந்து பழைய நியூஸ் ஆயிடுச்சு. இப்போது அவர் ஒரு நாள் மாற்றி நின்னாரெலாம் பழைய நியூஸ். ஆக்சுவலாக உண்மையிலே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் அவரை என்ன எப்படி ஹீரோ ஆக்குறான்னு சொன்னாரோ, ஹீரோக்கு ரெடி ஆகிறான்னு சொன்னாரோ, வெகு சீக்கிரத்தில் அவரை நீங்கள் இயக்குனராக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக இயக்குனர் ஆகுங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளையும் அப்பப்போ படம் இயக்குனர் ஆக விடுங்க. ஏன்னா நீங்கள் ஆகணுன்னா பெரிய இயக்குனர் ஆகிடுவீங்க. ஸோ இது உண்மையிலேயே அவருடைய இன்வால்மெண்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இட்ஸ் அமேசிங். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகருக்கும் அந்த படத்தில் அவர் கூட கேட்டார், ஏன் சுசி சூப்பர் ஹீரோ அப்படின்னு. நிஜமாகவே ஒரு சாதாரண மனிதன் பண்ண முடியாத விஷயங்கள் அவர் பண்ணார். அந்த ஹார்னஸில் ஒரு 2 மணி நேரம் தொங்குனா உங்களுக்கு இந்த விழா எல்லாம் பிஞ்சிக்கும். கிட்டத்தட்ட 16-17 மணி நேரம் எந்த டூப்பும் போடாமல் தொங்குனா, அதாவது உடல் சக்தி மட்டும் இல்லை, அதுக்கு மனசு சக்தி உள்ள ஒரு ஹீரோ. நிஜமாகவே இந்த படத்தில் சூப்பர் ஹீரோ அவர் உண்மையாக அந்த சூப்பர் ஹீரோ டைட்டில் அவருக்கு பொருந்தும். ஸோ ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இப்போ அவரோட சொன்னார் சில விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு இயக்குனராக சில பேர் சொன்னார், திருட்டு பையில வந்து ரொம்ப டைட் ஸ்கிரிப்டுங்க, இது கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலாக போயிட்டீங்கன்னு. என்ன நம்பிக்கையில் என்ன தேடி வந்தாரோ அந்த நம்பிக்கையை ரசிகனுக்கு பிடித்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்தேன் அப்படிங்கிற திருப்தி மற்ற திருப்தியை விட உயர்வானதுன்னு நான் நம்புகிறேன். அந்த ரசிகர்களுக்கு பிடித்தமான ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அவருடைய இன்னைக்கு தானு சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னைக்கு பிரம்மாண்டத்திலும் இதுதான் நம்பர் 1, வசூலிலும் இதுதான் நம்பர் 1. இனி ஒரு வசூல் சாதனை அவர் இன்னொரு அடுத்த படத்தில் முறியடிப்பார். அந்த முறியடிக்கிற வரைக்கும் கந்தசாமி தான் நம்பர் 1. அவருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கந்தசாமி வந்து அப்படி ஒரு உச்சமான ஒரு இடத்துல எங்களை நிறுத்திருக்கு.